नमस्ते जी। பாரதிய ஜனதா கட்சியுடைய மன்ற தலைவர்கள், அனைவருடைய தலைவர்கள், பட்டியலினுடைய தலைவர் முருகேசன், சந்தோஷினுடைய தலைவர் ஹரிகோவிந்தன், வாங்க அடுத்தது சார் குறுக்க தலைவர்.
அப்படியே பாருங்க. அப்படியே பாருங்க. காந்தி அண்ணா சால்வ் கொடுத்துருங்க. போட்டு பாருங்க. அங்கே பாருங்க. நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து எடுங்க. நீங்களும் செல்ஃபோன் எடுக்கிறப்ப இன்னும் கொடுக்குறீங்க. போடுங்களா. நீங்கள் பின்னால் வந்தால் நான் எல்லாரையும் வர சொல்லிடுவேன். நீங்கள் முன்னுக்கு போய் கொடுத்தீங்கன்னா நான் யாரும் போலாண்ணா அண்ணா ரெடிண்ணா. அண்ணா ஓகேண்ணா. இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய திருவண்ணாமலை சட்டமன்ற வேட்பாளராக 2 முறை போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்த மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளோடு மாவட்ட நிர்வாகிகளோடு பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் 2016 மற்றும் 2021 தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளர் ஜே கமலக்கண்ணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பாபு அவர்கள், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஆகாஷ் அவர்கள் இவருடைய தலைமையில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார்கள். இது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி வருகிற குறிப்பாக தமிழை நேசிப்பவர்களது எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய இயல்பான ஒரு சித்தாந்தம் தேசியம். ஒரு 60-70 ஆண்டுகளாக திராவிடமும் திராவிடத்திற்கு எதிராக முன்னிறுத்தப்படுகிற தமிழ் தேசியமும் தமிழக அரசியலுடைய சித்தாந்தங்களாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 70-80 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தமிழ் ஆளுமையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லோருமே தேசியத்தில் பயணித்தவர்களாக இருந்திருக்கிறார். மகாகவி பாரதியார், வாவே சுமையர், உவே சுவாமிநாத ஐயர், அர்த்தநாரி சவர்மா, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் வ.உ.சி. வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டார். இன்னும் சொல்ல போனால் 1801 நம்முடைய மருது சகோதரர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அறிவித்தார். அவங்களுடைய பாளையத்துக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான முதல் சுதந்திர பிரகடனம் தமிழ் மண்ணில் இருந்து நம்முடைய மருது சகோதரர்களால் 1881 அறிவிக்கப்பட்டது. நம்முடைய தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேருமே தேசியத்தில் பயணித்திருக்கிறார்கள். நீங்கள் மகாகவி பாரதியில் ஆரம்பித்து பெருந்தலைவர் காமராஜர் வரை, அஞ்சலை அம்மாள் வரை எல்லோருமே தேசிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள், தேசியத்தை நேசித்திருக்கிறார்கள். ஆகையால தமிழர்களுடைய இயல்பான ஒரு சித்தாந்தம் தேசிய பாதையாக இருக்கிறது. அதை உணர்கிற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மீது மாறாத பற்று கொண்டவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு தமிழர்களுடைய தனித்துவமான அடையாளமாக இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றையும் தேசியத்தையும் போற்ற துவங்கியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நிகழும். தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள் பலரும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துள்ளேன். தமிழகத்தில் பாஜக நிறைய மாற்றுக் கட்சியினர் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, குஷ்பு, நயினார், என்னுடைய எதிரிகள் சித்தாந்த எதிரிகள், என்னுடைய எதிரிகள் திமுக இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க, காங்கிரஸில் இருக்காங்க. சொந்த கட்சிக்குள்ளே எதிரியை தேர்ந்த பழக்கம் பாஜக கிடையாது. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் நீங்கள்
பெரிய ஒரு சலசலப்பு போல யோசிப்பதற்கு இது ஒன்றும் இல்லை. பாஜகவை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருமே ஒரு குடும்பம். நீங்கள் குறிப்பிட்டது போல மார்ச் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற போதும் ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்கிறது. அவர் வருகிறார் என்கிற ஒரு செய்தி எல்லா செய்தி ஊடகங்களிலும் இடம்பெறுகிறது, பேசுபொருளாக மாறுகிறது. தமிழகத்தில் இருக்கிற பட்டித்தொட்டி என்றும் மக்கள் அதையே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நரேந்திர மோடி அவர்களை போன்று தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழ் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்த ஒரு பிரதமர் இல்லை. எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார். எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் இங்கே இருக்கிற மோனோலித்திக் சர்ச்சஸை போன்று அதை விட பழமையான கற்கோவில்கள் தமிழகத்தில் இருக்கிறதுன்னு பேசுகிறார். அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரினா என்னென்னா, மனித குலம் ஆப்பிரிக்காவில் தோன்றியது அப்படின்னு சொல்லி ஆந்திரபாளையில் ஒரு தியரி இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் பேசுனதுக்கப்புறம் அந்த தியரி மாறுது. உலகத்தினுடைய ஆந்திரபாலஜிஸ்ட்லாம் பேசுகிறாங்க, தமிழகத்தில் மனித குலம் தோன்றி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியாவிற்கு செல்கிறார். மலேசிய தமிழர்கள் எல்லாம் கொண்டாடி வரவேற்கிறார். இன்றைக்கு மலேசியா, யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மகாகவி பாரதியாருக்கு ஒரு சேர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதமராக இருக்கிற காரணத்தினால, தமிழ் பெருமையை உலக அளவில் பேசுகிற ஒரு உலகத் தலைவராக இருக்கிற காரணத்தினால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ தமிழகத்துக்கு வந்தாலும் கூட தமிழக மக்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மார்ச் 11 திருச்சியில் நடக்கவிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளுகிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மிகப்பெரிய திருப்புமுனை பொதுக்கூட்டமாக இந்த திருச்சி பொதுக்கூட்டம் இருக்கப்படுகிறது. இந்த செய்தி மக்களுக்கு நல்ல செய்தியாக வந்திருக்கிறது. மேற்கு வங்கத்தில் வந்து குடியரசுத் தலைவர் நம்முடைய திரௌபதி முர்மு அவங்க வந்து போனாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த மாநில அரசாங்கம் வந்து முறையான மரபுகளை பின்பற்றாமல் அவர்களை வந்து உதாசீனப்படுத்தக்கூடிய வகையில் வந்து செயல்பட்டதாக செய்திகள் எல்லாம் வருது. அது பற்றி உங்களுடைய கருத்து? மம்தா வந்து இந்த விஷயத்திற்கு இன்றைக்கு மகளிர் சர்வதேச மகளிர் நாம் வந்து ஒரு பெண்ணை குடியரசுத் தலைவராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, பழங்குடியின இனத்தை சார்ந்த ஒரு பெருமகள். இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சிஎம்முடைய கடமை. அவங்க பழங்குடியினரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவோ என்னவோ தெரியல, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்கள வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வரவேற்கலை. அவர்களுக்கு உண்டான மரியாதையை அந்த அரசு செய்யவில்லை. இது மிகவும் மோசமான, கண்டிக்கத்தக்க, பழங்குடியின மக்கள் மீது வெறுப்பை காட்டுகிற மிக கேவலமான ஒரு செயல். இந்த செயலை செய்த மம்தா இந்திய மக்களிடம், இந்திய பெண்களிடம், இந்திய பழங்குடியின பெருமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஜனாதிபதி அலுவலகம் மேற்கு வங்க தலைமைச் செயலரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அவங்க விளக்கம் போதுமானதாக இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அலுவலகம் அந்த அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான போக்கு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு அரசியல் கடந்த ஒரு பொறுப்பு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு, குடியரசினுடைய தலைவருக்கே ஒருத்தங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்ன மக்களாட்சியை மதிக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி இருக்குது. மம்தாவுடைய செயல் கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். தமிழகத்தில் இருக்கிற மக்களாட்சியை மதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சியெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதெல்லாம் இது கன்னடம் தெரியும். ஸ்டாலின்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கார். அவர் இந்த மரபு மீறலையும் கண்டித்து பேச வேண்டும். ராகுல் கண்டிக்க வேண்டும். இவர்களெல்லாம் உண்மையிலேயே மக்களாட்சியை நம்புகிற கட்சியாக இருந்தால், இந்திய குடியரசை மதிக்கிற கட்சியாக இருந்தால், மம்தாவுடைய இந்த செயலுக்கு கன்னடம் தெரியும். வேறு என்ன சொல்லுவாருன்னு சொல்லுங்கள். தமிழகத்தில் கஞ்சா பரவல் இருக்குது, மெத்தப்பட்டவன் பரவல் இருக்குது. இங்கே வந்து எவன் குடிச்சிட்டு எவன் எங்கே ரீல்ஸ் போடுறதுக்காக எவனை வந்து வெட்டுவான்னு தெரியாது. இங்கே ரோட்டில் டீ குடிக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் உட்காந்துறவனுக்கு பாதுகாப்பு இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கவன் எவனுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. எவனோ ஒருத்தன் விற்கிற போதைப் பொருளை எவனோ ஒருத்தவன் சாப்பிட்டு வந்து சிவனேன்னு ரோட்டில் நிற்கிற நம்மளை வெட்டலாம். கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் ஆகாஷ்
அருவாளத்துக்குன்னு ரோட்டில் போகிற 15 பேரை வெட்டுறான். அதுக்கப்புறம் நாங்குநேரி சம்பவம் தமிழகத்தையே உரைய வைத்தது. நாங்குநேரி சம்பவத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இதில் இடைக்காட்டூரில் ஒரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது. சிவகங்கை தொடர்ந்து எந்த காரணமும் தேவையில்லை. நீங்கள் வெட்டுப்பட்டு சாவறதுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த காரணமும் தேவையில்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே சட்டம் ஒழுங்கு போதைப்பொருள் பரவல் மிக கொடூரமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா ஒரே நாளில் இந்த போதைப்பொருள் பரவலை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் போதைப்பொருள் இருக்குதுன்னு சொன்னால் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு சர்க்கிள், ஒரே ஒரு மீட்டிங், அடுத்த நாள் தமிழகத்தில் போதைப்பொருள் என்பதே இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உடனே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யலை? திமுக ஆட்சி வேணும்னே இந்த போதைப் பொருளை பரப்பி கொண்டிருக்கு. மக்கள் போதைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும். ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், சினிமா, இந்த மாதிரி கல்ச்சர். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை போதைப் பொருளுக்குள்ளே தள்ளிட்டா அவங்கள எத்தனை வருஷம் வேணாலும் சர்வாதிகாரியாக ஆளலாம் என்பது ஒரு தியரி. உலக அளவில் தி பிரின்ஸ்னு ஒரு புக்கு இருக்குது. ஹிட்லர் மாதிரியான பெரிய பெரிய சர்வாதிகாரிலாம் அந்த புக்கை தான் வேதமாக வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய மகனுக்கு எழுதின புத்தகம். நான் சர்வாதிகாரியாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்திருக்கிறேன். என்னுடைய மகனான நீயும் மக்களை சர்வாதிகாரியாக ஏமாற்றி ஆட்சி செய்யணும், இந்த புக்கை படின்னு சொல்லி மாக்கியவெல்லிங்கிறவர் எழுதி கொடுத்தார். அந்த புக்கை தான் திமுக வேதமாக பயன்படுத்தி கொடுத்துருக்கு. தமிழக மக்களை வேண்டுமென்றே போதைக்குள் தள்ளுகிறது. வேண்டுமென்றே, ஏன்னா அந்த புக்கில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நீங்கள் போதைக்குள்ளே தள்ளிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களை எத்தனை வருஷம்னாலும் ஏமாற்றி ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் தமிழகத்தில் வேண்டுமென்றே இந்த திமுக ஆட்சியின் கீழாக போதைப் பொருள் பரப்பப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காகவே திமுகவை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்துவிட்டாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 200 தொகுதிக்கும் மேலாக வெற்றி பெறப்போகிறது. என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக தமிழக மண்ணில் கூட்டணி அமைத்ததோ அன்றைக்கு ஸ்டாலின் அவருடைய தூக்கம் தொலைந்து விட்டது. தமிழக மக்கள் இந்த போதைப் பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தயாராகிவிட்டார். அவர் சொல்கிற மாதிரி தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். தமிழகம் திமுகவுக்கு எதிராக போராடும். அந்த போராட்டத்தில் தமிழகம் சார் அடுத்த 50 நாட்கள் எலெக்ஷன் நேரம். மோடி, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அதாவது எந்த திட்டத்தையும் அவங்க கொடுத்ததில்லைன்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உதயநிதி அவர்கள் சொல்கிறாருல்ல, அவர் சொல்கிற எல்லா திட்டமுமே மத்திய அரசாங்கத்துக்கு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுற திட்டம். அந்த ஸ்டிக்கரை பிச்சு போகிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகும். எல்லாமே மத்திய அரசாங்கத்துக்கு வீடு கட்டுறது மத்திய அரசாங்கம் கொடுக்குது. உங்களுக்கு இவங்க ஒன்றும் இல்லை, விஸ்வகர்மா திட்டத்தை ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. அதை அப்படியே கலைஞர் கைவினை திட்டம். ரேஷன் கடையில் அரிசி கொடுத்து நாங்கள் தான் கொடுக்குறோம். இவங்க போட்டோ மாட்டி வச்சுருக்காங்க. சட்டப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்துடைய எல்லா திட்டங்களிலும் இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த 5 வருஷத்தில் மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தை காப்பி அடிக்காமல், மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவி இல்லாமல் நாங்கள் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறோம். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து நீங்கள் செயல்படுத்துவதே மத்திய அரசாங்கத்தோட திட்டம் தான். இது இல்லாமல் மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து கொடுக்குறது. உதாரணமாக விவசாயிக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்கும். நீங்கள் விவசாயியினுடைய அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு போடாமல் என்னுடைய விவசாயியுடைய நெல்லை வீணாக்கு. ஆகையால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா பார்க்குறதெல்லாம் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சு உண்மையிலே அரசியலுக்குள்ள எடுத்து பார்க்கணும். என்னென்ன திட்டங்கள்லாம் என்னுடைய தந்தை தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்தோட திட்டம் எல்லாமே கொடுத்துருக்கீங்கன்றதை பார்த்தா தான் எல்லாம். திருவண்ணாமலை திண்டிவனம் ரயில் பாதை அமைக்கிறதுக்கு நெல்லை கையகப்படுத்தலன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நெல்லை கையகப்படுத்த எங்களுக்கு அவங்க ஃபண்டு கொடுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வாரம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து எல்லாமே போகிறதுக்கு ஈவினிங்லேருந்தே மறுபடியும் மறுநாள் காலிலேருந்தே பஸ்ஸு ஃபுல்லாக ஒரு வருஷம் போகுது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினா இளைஞர்களுக்கு போட்டு வரதுக்கு இதுவாக இருக்கும். நான் இங்கே திருவண்ணாமலையில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் போது என்னுடைய வாக்குறுதியாகவே இதை கொடுத்தோம். நீங்கள் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு இருக்கிற அந்த ட்ராக்கில் பார்த்தீங்கன்னா 9 ரயில்வே பிரிட்ஜ் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம். இந்த நிலை எடுப்பை பொறுத்தவரை நீங்கள் லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபண்டே அலர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் தமிழக மாநில அரசு என்ன பண்ணணும்னா லேண்ட் அக்விசிஷன் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட லேண்ட் வச்சுருக்கும்போது நோட்டீஸ் அனுப்பணும், ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சார் இந்த லேண்டுக்கு இவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி கொட்டேஷன் கொடுக்கணும். கொட்டேஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் இந்தியன் ரயில்வேஸ் இந்த காசு கொடுத்தோம்.
இதை செஞ்சாங்களான்னு கேள்வி. இந்த திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை ட்ரெயின் ட்ராக்கு யாரால் நிற்குது அப்படின்னு சொன்னால் தமிழக அரசால் நிற்குது, ஸ்டாலின் அவர்களால் நிற்குது, இந்த பகுதியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களால் நிற்குது. அவருடைய காலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அவருடைய இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணிக்கிறது தான் அவர் டைம் இருக்குது. இந்த திருவண்ணாமலை மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் தான் ஏவா வேலு. அவர் நினச்சிருந்தா இந்த ட்ராக் என்றைக்கோ வந்திருக்கும். நான் ஏற்கனவே அறிக்கையும் கொடுத்துருக்கேன், போன வருஷம் நான் அறிக்கை கொடுத்தேன். இந்த ட்ராக்கில் நிலஎடுப்பு நடக்கலை, நீங்கள் நிலத்தை தயவு செஞ்சு எடுத்து கொடுங்க. திருவண்ணாமலை மக்கள் உலகமே விரும்புகிற ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது. இங்கே இருக்கிற சென்னைக்கு நம்மளால் போக முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி பஸ்ஸெல்லாம் வந்து நிரம்பி வழியுது. சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்குது திருவண்ணாமலை. இந்த ட்ராக் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் வந்துச்சுன்னா நம்மளுடைய அக்சஸ் அதிகமாக. நான் இங்கே திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட்டை கொண்டு வருவேன்னு சொல்லும்போது எல்லாம் கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி திருவண்ணாமலையை நோக்கி வருகிற ஃபாரின் டூரிஸ்டோட எண்ணிக்கை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்துப்பாரு. நான் சொன்னதில் என்ன தப்புன்னு யோசிச்சுப்பாரு. இன்றைக்கி இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அது ஃபுல் பேக்டு ஏர்போர்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே முழுசாக புக் ஆகும். ஏன்னா திருவண்ணாமலையை நோக்கி, நம்முடைய அண்ணாமலையாரை நோக்கி உலகத்திலிருந்து பல மூலையிலிருந்து பயணிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இந்த திண்டிவனம் திருவண்ணாமலை ட்ரெயின் ட்ராக்குக்கு தமிழக அரசு நில எடுப்பை உடனடியாக துரிதப்படுத்தினா டூரிஸ்ட்டுங்க வரிங்க அதிகமாகும், நம்மளுடைய அக்சஸும் மற்ற ஊர்களுக்கு போகிற நம்முடைய பயணமும் மேம்படும். ஆகையால் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகள் சும்மா அடுத்தவங்களை குறை சொல்லாமல், ஏமாற்ற அரசியல் பண்ணாமல், நயவஞ்சக அரசியல் பண்ணாமல் நல்ல அரசியலை ஸ்டாலின் அவர்களும் ஏவாவேல் அவர்களும் கற்றுக்கணும் சார். டூரிஸ்ட் வர்றாங்க, ஓகேங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகள் எத்தனை தொகுதிகள் சார் பாஜக போடுகிறது? கூட்டணி இதெல்லாம் சொல்கிற டைமும் இது இல்லை. இன்னும் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகலை. கூட்டணியில் எந்தெந்த சீட்டில் யார் யார் நிற்க போகிறாங்கிற சொல்கிற டைமும் இது இல்லை. அதை சொல்கிறதுக்கான நபரும் நான் இல்லை. நீங்கள் தேசிய அளவில் இருந்து பியூஷ் கோயல் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் இருக்கிறார், எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கார். அவங்கெல்லாம் கூட்டணியை பற்றி எந்தெந்த சீட்டில் பிஜேபி போட்டியிடுது அப்படிங்கிறத பற்றி விரைவில் அறிவிப்பாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி எங்கெங்கெல்லாம் போட்டியிடுதுன்னு ரொம்ப ஆர்வமாக போராட்டத்தெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் நீங்களே காங்கிரஸ்லேருந்து வந்தாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக, மிக முக்கியமான கட்சியாக பாஜக இருக்குது. எங்கே நம்ம தொகுதியில் பாஜக போட்டியிட்டால், நம்ம தொகுதியில் பாஜக எம்எல்ஏ வந்தால் நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு நல்ல நல்ல தொகுதிகளெல்லாம் கிடைக்கும். நாங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த முறை மிகப்பெரிய எண்ணிக்கையில் சட்டமன்றம் நோக்கி பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் விஜய் அழைப்பதற்காக பவன் கல்யாண் பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு தெரியல சார். எனக்கு இதெல்லாம் ஊகங்கள் தானே. யார் எங்கே பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நீங்கள்லாம் பத்திரிக்கைக்காரங்க, நீங்கள் எங்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் சொல்லணும் யார் எங்கே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி, இன்றைக்கி நாங்கள் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த், இந்த பலமே 200 சீட்டுகளுக்கு மேலே நாங்கள் வெல்வதற்கு போதுமானது. நீங்கள் நல்லா கணக்கு பண்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ளஸ் கால்குலேஷன், கூட்டல் கணக்கு போட்டு பாருங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 2024 கூட அவங்க எம்பிக்கள் ஜெயிச்சு போயிருக்கு. ஆனால் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா திமுக வேணும்னு ஓட்டு போட்டவங்க விட திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். இங்கே திருவண்ணாமலையில் திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். ஆகையால் திமுக வேணான்ற மனதில் தான் மக்கள் இருக்காங்க. திமுக என்ன நினைக்குதுன்னா, திமுக வேணான்னு நினைக்கிற ஓட்டெல்லாம் பிரிச்சிடலாம் நினைக்கிறேன். தமிழக மக்கள் இன்னும் அவ்வளோ யோசிக்காதவங்க. நீங்கள் என்ன வேணால் கணக்கு போடலாம். எங்களுடைய ஜீனில் இருக்குது, பரம்பரையான எங்களுடைய அறிவியல், எங்களுடைய தமிழர்களுடைய ஜீனில் இருக்குது. எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், எந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது என்பது தமிழர்களான எங்களுக்கு தெரியும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் ஆதரிக்கணும் என்று மக்கள் முடிவு செய்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம்மாக வரப்போகிறாரு. இதுவரை தமிழக வரலாற்றில் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தது கிடையாது. அது நடக்க போவதும் கிடையாது. 2வது முறை அல்ல, இனி ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நீங்கள் வந்து திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டி போட்டீங்க. தற்போது வந்து நீங்கள் பன்ரோட்டி சட்டமன்ற தொகுதியில் வந்து உங்களுடைய பணிகள் எல்லாம், வேலைகள்லாம் நடைபெற்று வரதா சொல்கிறாங்க. நீங்கள் எந்த தொகுதியில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறீங்க? தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், என்னுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. என்ன கட்சி என்ன திருவண்ணாமலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மறுமுனை வெற்றிடமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேசப்படுது. அதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது திமுகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய பகுதி வந்து இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் திமுகவுக்கு எதிராக மக்களே இருக்காங்க.
நீங்கள் திமுகவுக்கு எதிரில் இப்போ யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் நிற்கிறாங்க. திமுகவை எதிரியாக நினைப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லை, மக்கள் எதிரியாக நினைக்கிறாங்க. மக்களுக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு முடிவு செஞ்சுட்டாங்க, திமுக வரவே கூடாது. திமுக வந்துச்சுன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை, அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எந்த போதைப் பொருளுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாது. இல்லை போதைப் பொருளுக்கே பாதிக்கப்படனா கூட எங்கேயாவது நம்ம வீட்டு பசங்க நிற்கும்போது எவனாவது போதைப் பொருள் கஞ்சா அடிச்சுட்டு வந்து நம்ம பசங்களை வெட்டுவான், ரீல்ஸ் போடுவாங்க. தமிழக மக்கள் இதை யோசிக்கிறாங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 5 மாதத்துக்கு காசு 5000 ரூபா கொடுத்துட்டீங்க, உயிர் போனால் வருமா? பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய பொறுப்பாளர் 2 வயசு குழந்தையை சீரழிக்கிறார், கொலை பண்ணுறாரு. திமுக மன்னிப்பு கேட்டுச்சா சார்? நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த துப்பாக்கி சூடுக்கு அவ்வளோ பேசுனீங்க. தூத்துக்குடியில் அந்த காவல் நிலையத்தில் நடந்த அப்பா மகன் மரணத்திற்கு நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க. எத்தனை காவல் நிலைய மரணங்கள் இந்த 5 ஆண்டுகள் நடந்தது? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திமுக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டிருக்காங்க? இல்லை என்னுடைய கட்சிக்காரன் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டான், 2 வயசு குழந்தைய சீரழிச்சு கொலை பண்ணிட்டான், நான் மன்னிப்பு கேட்குறேன், ஸ்டாலின் சொன்னாரா? நீங்கள் மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா, அங்கே பண்ணாரா? மணிப்பூரை பற்றியே கவலைப்படுறதா தமிழ்நாடு பற்றி யார் சார் கவலைப்படுவா? அவ்வளோ பேசி நீங்கள் ஒரு வீடியோ வந்துச்சு ஆகும்னு கத்துனீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் 2 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துருக்கு, யாராவது அதை பற்றி பேசுனீங்களா? எந்த ஊடகமாவது விவாதம் நடந்துச்சா? யாராவது அதை ஒரு புது புத்தி பேச வச்சிங்களா? இன்றைக்கு திமுக என்ன நினைக்குது? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படுறோம். 2 வயசு குழந்தை செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. திமுககாரன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கார் ஏற்றி கொண்டு போனால் போலீஸ்காரங்க அவளை விடுவிக்கிறாங்க. செய்தி எல்லா ஊடகங்களையும் வருது. திமுக மன்னிப்பு கேட்டுச்சா? முதலமைச்சர் ஏதாவது பேசினாரா? வாய்கையே பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின், ஏதாவது பொறுப்பேற்றுட்டு பேசினாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பொறுப்பேற்றுப்பார். ஸ்டாலின் எதுக்காக பொறுப்பேற்றுட்டு இருக்காரா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பொறுப்பேற்றுட்டாரா? கோயம்புத்தூர் மாணவி சீரழிக்கப்பட்ட விவகாரத்தில் பொறுப்பேற்றுட்டாரா? எந்த ஒரு விஷயத்திலும் இல்லை பட்டியல் சமூக பெருமக்களுக்கு எதிராக நடந்து வருகிற நாங்குநேரியில் 2வது கலவரம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எதுக்காக ஸ்டாலின் பொறுப்பேற்றுட்டார்? இதுதான் திமுகவினுடைய நிலைமை. இவங்க செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரி, ஏதோ பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி இவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில். ஸ்டாலின் நம்பர் 1 ஸ்டேட்டு அப்படின்னு, நம்பர் 1 மாநிலம், யாராலையும் குறை சொல்ல முடியாது. ஊரே குறை சொல்லுது சார். வீட்டை விட்டு வெளில பாருங்கள், களத்தை பாருங்கள், மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். உங்களையும் நம்பி ஓட்டு போட்டு தமிழக மக்கள் எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதனால் திமுகவுக்கு எதிராக மறுமுனையில் யார் நிற்கிறாங்கன்னா தமிழக மக்கள் நிற்கிறாங்க. தமிழக மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை பற்றி கூட்டணி கட்சிகள் வாயே தரவில்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்கு திருமாவளவன் கருத்து சொல்கிறாரு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரான் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக நீங்கள் பார்க்கணும் சார். ஈரான் துபாய் மேலே கத்தார் மேலெலாம் கொண்டு போகும். உங்களுக்குலாம் நல்லா தெரியும், நம்ம ஊர்களிலிருந்து தமிழகத்தினுடைய பல பகுதிகளிலிருந்து துபாயில், கத்தாரில், அரபு அந்த நாடுகளில் எவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க. எத்தனையோ குடும்பங்கள் இந்த வடிவேலெல்லாம் காமெடிலாம் ஒரு துபாய் போயிட்டு வந்தாங்க, நம்ம நிறையா படங்கள்லாம் வந்துருக்கு. நிறைய குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அரப் கண்ட்ரீஸில் கத்தாரில் இல்லைங்கெல்லாம் போய் வேலை செஞ்சுட்டு வீடு கட்டுவாங்க. எவ்வளோ குடும்பங்கள் வேலை செஞ்சுருக்காங்க. நீங்கள் வாஜ்பாய் அவர்கள் தான் முதல் முறையாக பாஸ்போர்ட் எடுக்கணும்னா 10th பாஸ் பண்ணிருக்கணும்னு ஒரு ரூல் சொல்லுது நம்ம நாட்டில். நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் வேணால் பாஸ்போர்ட் எடுக்கலாம்னு சொல்லி வாஜ்பாய் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதிரி துபாய், இந்த கத்தாரிங்கெல்லாம் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. இந்த அரபு நாடுகள் இப்படியெல்லாம் போய் நிறைய குடும்பங்கள் முன்னுக்கு வந்துச்சு. ஆனால் ஈரானுக்கெல்லாம் யாரும் போகல. ஈரானால நமக்கு நம்ம இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டைன்னா இவன் சார் சம்மந்தமே இல்லாமல் துபாய் மேலே போடுறான், கத்தார் மேலே போடுறான். அதில் கூட மக்கள் குடியிருக்கிற பகுதியில் கொண்டு போகிறோம், 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு போகிறோம். அங்கே நம்முடைய தமிழர்கள், இந்தியர்கள் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. நான் முயற்சி எடுத்து 300 பேர் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்கேன். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்களுடைய அலுவலகத்துக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இந்திய அரசு காப்பாற்றி கொண்டு வந்துருக்காங்க. அப்போது நம்முடைய தமிழர்களுக்கு வேலை கொடுத்த நாடுகள் மீது ஈரான் கொண்டு போகுது. சம்மந்தமே இல்லை, மக்கள் அப்பாவி மக்கள் அங்கே சாவறாங்க. அதை பற்றி பேசலை திருமாவளவன், அதை பற்றி பேசலை கம்யூனிஸ்ட். இவங்க என்ன சொல்ல வராங்க? அப்போ இது எல்லாமே இஸ்லாம் நாடுகள் தானே. இப்போ ஈரான் குண்டு போட்டு சாகடிக்கிற மற்ற நாடுகள் எல்லாம் இஸ்லாம் நாடுகள் தானே.
அப்போ நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த துபாய் கத்தாருக்கெல்லாம் பேசணும்ல, ஈரானுக்கு மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ உங்கள் நோக்கம் என்ன? வகாபியில் இருக்கிற இஸ்லாமிய தலைவர்கள் தான் நீங்கள் ஆதரித்து பேசுவீங்க. அவர் காமேனிக்கு இங்கெல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு அழுகுறாங்க. அங்கே செத்துப்போன இஸ்லாமியர்கள் மற்ற இஸ்லாம் நாடுகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காது, அதுக்கு யார் அழுவா? அப்போது வகாபி பேசுகிற இஸ்லாமியர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு பொது புத்தியை நிறுவுவதற்கான மோசமான முயற்சியை திரும்ப அவர்கள் செய்துள்ளார். இஸ்லாமிக் ஸ்டேட் மென்டாலிட்டி இருக்கிற கண்ட்ரிஸை மட்டும்தான் இவங்க இஸ்லாமிக் ஸ்டேட்டாகவே அவங்க பார்க்குறாங்க. சாதாரணமாக முன்னேறி கொண்டிருக்கிற இஸ்லாம் நாடுகளை, மாடரேட்டாக மாறுற இஸ்லாம் நாடுகளை இவங்க வந்து ஒதுக்குறாங்க. அது நமக்கு வந்து அவங்க பலன் கொடுத்துருக்குறாங்க. அந்த நமக்குள்ள இன்றைக்கி நம்முடைய தமிழ் தொழிலாளர்கள் போய் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து ஈரானை ஆதரிப்பது எப்படின்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிக்கணும். இஸ்லாமிய சிறை கைதினா யாருன்னா சொத்து தகராறில் கொலை பண்ணிட்டு உள்ளே போனவங்களாம் இஸ்லாமிய சிறை கைதி கிடையாது. டெரரிஸ்ட் கேஸில் குண்டு வச்சுட்டு உள்ளே போனவங்க தான் இஸ்லாமிய சிறை கைதி. அப்போ இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துறது யார் பொதுமைப்படுத்துறா? திமுக பொதுமைப்படுத்துது, விசிகா பொதுமைப்படுத்துது, கம்யூனிஸ்ட் பொதுமைப்படுத்துது. அதே போல் மற்ற முன்னேறி கொண்டிருக்கிற மாடரேட்டாக இருக்கிற இஸ்லாம் நாடுகள் எல்லாம், இஸ்லாம் தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கு இஸ்லாம் தெரியாது, ஈரானும் காமேனியும் மட்டும்தான் இஸ்லாம்னு சொன்னால் அப்போ உங்களுடைய புத்தி என்ன? எதை நோக்கி நீங்கள் இங்கே இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் தள்ளுறீங்கன்னு சொல்லுங்கள். அதனால் திருமாவளவன் அவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இங்கே பண்ணுறது வந்து மிக மோசமான ஒரு செயல். இந்திய இஸ்லாமியர்களை அவமானப்படுத்துகிற ஒரு செயல். சார், மானாமதுரையில் கைது செய்யப்பட்ட இளைஞரை வந்து போலீஸாரே கற்கள் கொண்டு அடித்து தாக்கி இப்போ வந்து உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர் வந்து குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு குற்றவாளி சட்டத்தின் மூலமாக தான் சார் தண்டிக்கப்படும். ஏன்னா வந்து அவன் குற்றவாளியா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். எவ்வளவு கொடூரமான குற்றமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து நாட்டு மீறாண்டித்தனம் நடத்தப்படுது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மானாமதுரை சம்பவம், அதன்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே காவல்துறையினரால் தொடர்ந்து பார்ப்பாங்க. அப்போது உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த விஷயம் இங்கே மட்டும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கு விஷயம் ஐநா சபையுடைய மனித உரிமை கழகம் வரை பேசப்பட்டிருக்கிறது. அங்கே யாருடைய பேர் அங்கே வந்து அவமானப்படுது? இன்னைக்கு பேசியிருக்காங்க. யார் அங்கே அவமானப்படுறாங்க? மாநில அரசு அவமானப்படுது. மாநில அரசு பண்ணுற தப்புனால இந்தியாவுக்கே அங்கே ஒரு அவப்பெயர். அப்போது இது வந்து நீதிமன்றங்கள் இதை ரொம்ப சீரியஸாக கருதுது. மனித உரிமை மீறல் நடக்குது, ஒரு குற்றவாளி கொல்லப்படுறாங்க, அதில் இருக்கிற முதன்மை குற்றவாளியை காப்பாற்றப்படுவதற்காக கொல்லப்படுகிறார் என்ற ஒரு சந்தேகம் அந்த பாதிக்கப்பட்டவர்களால் எழுப்பப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். நீதிமன்றங்களும் காவல் நிலைய மரணங்கள், குற்றவாளிகளுடைய என்கவுண்டர், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் காவல்துறையினுடைய காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கு. போலீஸ் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், போலீஸ் நினச்சா எந்த அக்யூஸ்ட் வேணால் விடலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு திமுககாரன் வந்து காரை ஏற்றி கர்ப்பிணி பண்ண கொலை பண்ணிட்டான். தமிழ்நாடு போலீஸ் விட்டுருது. ஒரே கார் தான் திமுக. இங்கே கிருஷ்ணகிரியில் ஆகாஷ் வந்து அருவாள் எடுத்துகிட்டு போய் திமுகவுடைய ஒன்றியச்சாருடைய மகன் மயான கொள்ள விழாவில் கண்ணில் போடுறவங்களாம் வெட்டுறான். சார் நீங்கள் திமுககாரன் ஒன்றியச்சாருடைய மகன் தான் சார், போக சார். இன்னி ஒரு முறை திமுக வந்துச்சுன்னா நம்ம நிலமெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் மக்கள் யோசிக்க. கட்சி வளர்ச்சிக்காக நாங்கள் எங்களுடைய இளைஞர்கள் காரணம் தமிழ் வளர்வோம், தமிழ் தேசியங்கிறதால தமிழ்காக வந்தோம். அது எங்களுடைய பயணம் நெடுந்தூரம் தெரிஞ்சு தான் போனோம். நாங்கள் சம்பாதிக்கவும் எதுக்காக போகல, பயணம் நெடுந்தூரம் பதவிக்காக போகல. அந்த நெடுந்தூரம் நாங்கள் கவனிக்கும்போது இளமை போயிட்டு நாங்கள் நினச்ச கனவு வந்து இன்னும் எவ்வளோ தூரம் போகும். ஆனால் தமிழ் தேசியம் தனியாகவே நின்னாக்கா எங்களால் வந்து இது சாத்தியமாகும் நம்பிக்கை. இன்னும் எனக்கு அந்த கட்சிக்கு விலகி வந்த நாம் தமிழில் வந்து அண்ணன் சீமான் மேலே இருக்குது. இன்னும் எனக்கு அந்த மரியாதை இருக்குது, அந்த நட்பு இருக்குது. அவர் எடுத்த கொள்கைதான் இங்கே பெரிய அளவில் பார்க்க முடியும். நான் வந்து சீமானங்களை எந்த அளவு பார்த்தோம் அதை விட பல மடங்காக நான் குறிப்பாக சொல்கிறேன். அசோத்தாமனுடைய அந்த தமிழ் பேச்சு தான் வந்து என்னை முழுசாக எழுத்துது. இங்கே வந்து ஏன்னா
தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் பேசலாம். ஆனால் ஒரு இந்திய பிரதமரே தமிழ் கொண்டு போய் உலக நாடுகள்லாம் சேர்க்கிறாருங்கும் போது அது வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் அதிகாரத்தில் இல்லாதவங்க வந்து ஒரு சொன்னால் அது போய் சேராது. அதிகாரத்தில் இருக்கிறவங்க எடுத்து பேசுகிறாங்கல்ல, அதுதான் போய் சேரும். அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் நான் வந்து அதுவும் அண்ணனுடைய பேச்சு வந்து எனக்கு முழுமூச்சாக வந்து நான் தமிழ் அவர் பேசும்போது இங்கே இந்த தமிழ் இருக்கும்போது நம்ம ஏன் அங்கே வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பிடிச்சு வந்து நானே வந்து சேர்ந்தேன். அங்கே அதே தமிழ் தேசியம் இங்கே இருக்குது, கூடவே இந்திய தேசமும் சேர்ந்து நாங்கள் வேலை செய்ய போகிறோம். இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. நான் தெளிவான பாதையில் வந்து நான் வந்திருக்கேன். அதனால தான் பிள்ளைங்க என்னை சார்ந்து வந்திருக்கேன். என் தம்பிகளை வந்து நான் சொன்ன உடனே எந்த பொறுப்பும் தெரியும். ஏன்னா நான் தமிழ் தேசியத்தை விரும்பிட்டு நான் எங்கே போக முடியும்? எந்த கட்சிக்கு போக முடியும்? வேறு எங்கேயும் போக முடியாது. திராவிடத்துக்கு போக முடியுமா? திராவிட தான் எங்கள் ரூல். எங்களோட எதிரியாக உள்ளா இருக்கும்போது நான் போகிறேன், எங்கே போகிறோம்? இங்கே தான் வந்தோம். அண்ணனே சொல்லியிருந்தார்ல, நான் முதல்ல தாய்க்கு பிள்ளையாக இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்காரு இல்லையா? அதே பார்வை தான் இது. முதல்ல நான் தமிழ் தேசத்துக்கு பிள்ளையாக இருந்தேன், பாரத தேசம் சேர்த்து எனக்கு 2 தாயும் நான் சேர்த்து நேசிக்கிறதால இங்கே வந்திருக்கேன். இது நான் என்னுடைய பயணம் இனிமேல் வந்து எனக்கு வேகமாக இருக்கும். அண்ணன் பொறுமையாக, மாவட்ட தலைவர் அண்ணன் வந்து பொறுமையாக அதை அரவணைச்சு உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி என்ன ஒரு செலவுன்னு நம்ம எல்லாரும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம் அரவணைப்போடு வந்திருக்கேன். அண்ணாமலையானுடைய வேகமும் எங்களுடைய அண்ணன் வந்து தமிழ் கடல், அவ்வளோதான். அவருடைய அனுபவம் தான் எங்களை இருக்குது. நான் வந்திருக்கேன். இன்னும் எங்களுடைய பயணம் நிறைய பேர் நாங்கள் வரப்போகிறோம். இந்த படை வந்து பெரும் அந்த திருவண்ணாமலை, ஏன்னா இந்த ஆன்மீக பூமியில் இங்கே பாரதியில் தான் வளரணும், திராவிடம் வளரணும். எங்கள் முழு நாங்கள் கோடாரி கொண்டு எதிர்க்கிற ஒரு ஆள் யாருன்னா திராவிடம் தான். அதை வீழ்த்தணும். அதுக்காக தான் அங்கேயும் வந்து கடவுள் பொறுப்பு கிடையாது. தமிழ் தேசத்துக்கு கடவுள் பொறுப்பு இல்லை, இங்கேயும் கடவுள் பொறுப்பு இல்லை. அங்கேயும் எதிரி திராவிடம், இங்கேயும் எதிரி திராவிடம். அதுக்காக எங்கள் ஒன்றும் பெரிய வேற்றுமை இல்லை. அதனால் நாங்கள் வந்திருக்கோம். அண்ணனோட சேர்த்து நாங்கள் வந்து அவருடைய கருத்தை பலப்படுத்துவோம். தேசிய தலைவர் பாரத பிரதமருடைய கொள்கையை வந்து கிராம முழுக்கி கொண்டு போய் சேர்ப்போம். அதை செஞ்சு அந்த வேலையை